ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டே vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. 2-3 நாள் எடுத்த வீடியோஸ் வந்து ஒரே வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மல்டி கண்டென்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஃபஜர் ப்ரேயருக்கு அப்புறமா நானும் ஹஸ்பண்ட் வந்துட்டு சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு க்ரௌடும் இருக்காது. ஸோ நல்ல ப்ரைவசியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் வந்துட்டு சுஹேரா வந்துட்டு சைக்கிளிங் போயிடுவா. அந்த டைமில் சைக்கிள் இருக்காது. அதனாலே வந்துட்டு நாங்கள் மார்னிங் டைமில் நாங்கள் போயிடுவோம். ஸோ நாங்கள் 2 பேருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சைக்கிளும் வந்துட்டு இப்போ வாங்கியாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் நான் வந்துட்டு சைக்கிளிங் பண்ணுறேன். இந்த மாதிரி பீச் சைட் சைக்கிளிங் பண்ணுறது வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்குது. சைக்கிள் வாங்கினதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து ரொம்ப தூரம் நாங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டோம். பயங்கர கால் வலி வந்துருச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பழகிருச்சு. இந்த மாதிரி சைக்கிளிங் போகிறதால மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது. பட் சைக்கிளிங் விட வாக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே மார்னிங்கில் வந்துட்டு யாரும் அவ்வளோவா க்ரௌட் இல்லாததால் நிறைய பேர் இந்த டிக்டாக்கர்ஸில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இப்போது வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீ ஒன்று போட போகிறேன். இங்கே துபாயில் ஃபில்லி கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே டீ பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர். அது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் டீ கிடைக்கும். அது நான் இன்றைக்கி வீட்டிலேயே ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இந்த சாஃப்ரான் டீ செய்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 2 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த டீக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சாஃப்ரான். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது சாஃப்ரானை தவிர இந்த எல்லா மசாலாவும் நம்ம ஃபஸ்ட்டு இடிச்சிக்கலாம். சாஃப்ரான் மட்டும் இதோடு அரைக்காமல் அது தனியாக நம்ம இடித்து வைக்கணும். உங்களுக்கு மோட்டார் பெஸ்டலில் வந்துட்டு இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஜிஞ்சர் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சமாக ட்ரை ஜிஞ்சர் இதில் சேர்த்து நீங்கள் இடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய அரைச்சி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 கப் டீக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த பவுடர் போட்டால் போதும். இப்போ இந்த சாஃப்ரானும் இதில் போட்டு நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ரான் வந்துட்டு முழுசாக சேர்த்தா அந்தளவுக்கு வந்துட்டு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த டீ கப்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கபோர்டில் அப்படியே யூஸ் பண்ணாமலே இருக்குது. யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி டீ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறதால இதில் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நம்ம டீக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து டீக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ நம்ம பால்லே தான் வந்துட்டு இந்த டீ வந்து செய்ய போகிறோம். நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு டீக்கான மெஷர்மெண்ட் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டீ போடணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு டீ தூள் சேர்க்குறேன். நான் வந்துட்டு தாஜ்மஹல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த டீ பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம சாஃப்ரான் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக நான் இப்போ சேர்க்குறேன். கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இந்த மாதிரி 2 தடவை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லையா சாஃப்ரான், இதுக்கு மேலே வந்துட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா சூடாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஜாஃப்ரானி சாய் ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்ரான் டீ வேணும்னா நம்ம இன்றைக்கி டீ பவுடர் அரைச்சோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் டீ கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததும் இந்த மாதிரி டீ போட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்ககிட்ட வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. லைக் வீட்லேயே வந்துட்டு சுடிதார் அதெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் என்ன ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அக்கா என்னோட பேஜ் வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சுடிதார் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இனிமேட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஃப்ரீயாகவே ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட் நேம் வந்துட்டு fairshop.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு சேல் பண்ணலாம். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சுடிதார் அது மட்டும் கிடையாது. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ், ஃபேஷன், ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த கப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ரசம் வச்சுட்டு அது கூட வந்துட்டு நான் நண்டு கிரேவி வச்சுருந்தேன். நண்டு கிரேவி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு நான் vlog எடுக்கலை. இந்த ரெசிபி வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. Happy Valentine's Day. Happy Valentine's Day. Happy Valentine's Day, everybody. See, there is a hero right there. ஆனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லாம் போட்டு சூப்பராக ரெடியாக இருக்கான். நம்ம சுஹேராவும் இன்னைக்கு க்யூட்டாக ரெடியாக இருக்கான். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஷேக் ஜாயத் மாஸ்க் போயிருந்தோம். ஏற்கனவே நான் வந்துட்டு ஷேக் ஜாயத் மாஸ்க் வந்து உங்களுக்கு நான் ஒரு vlog-ஆகவே நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு தனி vlog-ஆகவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே போட்ட vlog தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு எனக்கு நிறைய கிளிப்ஸ் எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நான் எடுத்த கிளிப்ஸ் மட்டும் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இங்கே மாஸ்க்குள்ளே என்டர் ஆகணுன்னா வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கணும். அன்றைக்கின்னு சுஹேரா பார்த்திங்கன்னா அவளோட ஜாக்கெட் வந்துட்டு கார்லேயே விட்டுட்டு வந்துட்டான். ஸோ அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த சூக் மாதிரி இருக்கும்னு அதுக்குள்ளே நிறைய ஷாப் இருக்கும். அங்கே ஒரு ஜப்பான் ஷாப் இருந்துச்சு. அங்கே அவளுக்கு வந்துட்டு ஸ்லீவ்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். கரெக்டாக மக்ரீப் டைமில் தான் நாங்கள் வந்துட்டு என்டர் ஆகணும். நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக தான் போனோம். பட் அங்கேருந்து நம்ம உள்ளே வரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு 30 minutes எங்களுக்கு டைம் எடுத்துச்சு. அதனால் வந்துட்டு வெளிச்சத்தில் எதுவுமே வந்துட்டு வெளியில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. மக்ரீப் தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கடைசியில் பார்த்திங்கன்னா லேடிஸ் மாஸ்க்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கொரோனாவில். மென்ஸ் மாஸ்க் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. இங்கே தொழுறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம். அது வந்து முடியாமல் போயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு.
எப்பயுமே இந்த பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தோன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஏன்னா இப்போ டூரிஸ்ட்லாம் ஜாஸ்தி யாரும் வரதில்லை இந்த கொரோனாக்கு அப்புறம். துபாயில் இருக்கிற விசிட் விசா ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ அபுதாபியில் வந்துட்டு என்டர் ஆக முடியலன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்துட்டு இங்கே பயங்கர கூட்டம் இருக்கும். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் விசாவில் துபாய்க்கு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் யாருமே வந்துட்டு அபுதாபி இப்போதைக்கு வந்துட்டு வர முடியல, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதால. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க. இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு செகண்ட்க்கு கூட மாஸ்க் வந்து கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பயுமே வந்துட்டு மாஸ்க் வந்து ரொம்ப நேரம் போட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே நான் போட மாட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஃபோட்டோஸ் கூட வந்துட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. Everybody, we came to Sheikh Zayed Mosque. I think this is part 2. So let's take a tour. Helicopter going to the airport. இந்த வால் ஆர்ட் பற்றி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த சான்லியர்ஸ், அதுக்கப்புறம் அந்த கார்பெட் பற்றிலாம் நான் வந்துட்டு என்னோட பழைய ஷேக் ஜாயத் மாஸ்க் vlogல வந்துட்டு நான் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இஷா வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்தோம். அதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் போகும்போது ரொம்ப ஈஸியாக போயிட்டோம். இந்த மாஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா சூக் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் வந்துட்டு நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. ஜஸ்ட் 25 dirhams அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்துட்டு இந்த பிங்க் கலர் வந்துட்டு சுஹேராக்காக எடுத்திருக்கேன். ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷேக் ஜாயத் மாஸ்க் பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்க, அக்கா எங்களுக்கும் வந்துட்டு இந்த மாஸ்க் வந்து விசிட் பண்ணும் போல் இருக்குது, நாங்கள் வந்துட்டு இந்த கண்ட்ரியில் இருக்கோம், எப்படி வரது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அபுதாபி விசிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அபுதாபி நார்மல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இன்ஷால்லா விசிட் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மதீனா ஜாயத் போயிருந்தோம். கொஞ்சம் ஹிஜாப்ஸ்லாம் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே ஹிஜாப்லாம் வாங்கி. இந்த ஷாப்லேருந்து நான் நிறைய ஹிஜாப் எனக்காக வாங்கியிருக்கேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மதீனா ஜாயத்தில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இந்த ஷாப் நேம் வந்துட்டு ஹவாஜீஸ். இங்கே வந்துட்டு காட்டன் ஹிஜாப், ஷிஃபான் ஹிஜாப், நிறைய நியூ கலெக்ஷன்லாம் வந்துட்டு இங்கே பார்க்கலாம். உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான ஹிஜாப் வந்து இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய கலர்ஸில் வச்சுருப்பாங்க. இங்கே வாங்குகிற ஹிஜாப் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் எடுத்தாலுமே வந்துட்டு இந்த குவாலிட்டி வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி இது. நான் வாங்கின கொஞ்சம் ஹிஜாப் கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 3 ஹிஜாப் வந்துட்டு நான் இந்த ஷாப்பில் வாங்கல. மதீனா ஜாயத்லேயே வந்துட்டு இன்னொரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அங்கே வாங்கினது இது ரொம்ப அழகான ஒரு பீச் கலர். இது வாங்கியிருக்கேன். 25 dirhams ஏதோன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளெயின் ஹிஜாப்ஸ் 2 வாங்கியிருக்கேன். க்ரே கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, டார்க் க்ரே. இதெல்லாம் அபாயா கூட நல்லா சூட் ஆகும் இதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கலர்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஷிஃபானில் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஷிஃபான். இது ரொம்ப ரஃப்பு கிடையாது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நிற்கும் தலையில். ஸோ பிளெயின் ஹிஜாப் தான் இது. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது அந்த கலரில், அதுக்கு மேட்சிங்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் காட்ட போகிற இந்த ஷிஃபான் ஹிஜாப்ஸ் எல்லாமே நான் இப்போ இந்த ஷாப் காமிச்சேன் இல்லையா, அங்கேருந்து தான் வாங்கினேன். இது வந்து இப்போ இருக்கிற புது கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னாங்க. இது வந்து 3 கலர் இருக்கும். இதில் வந்துட்டு பிங்க், அதுக்கப்புறம் ப்ரௌன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைட் கலர் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் எந்த ஷேடு வேணுமோ நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ரண்ட் சைடில் வச்சு போட்டுக்கலாம். பிங்க் வேணும்னா பிங்க் போட்டுக்கலாம், இல்லைனா ப்ரௌன் ஷேட் வேணும்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் ப்ரௌன் ஷேட் வச்சு போட்டுக்கலாம். நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இதை மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹிஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்துட்டு இன்னொரு கலரும் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிற கலர் வந்துட்டு டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட் ப்ரௌன் ஷேடு இருக்குது. புது கலெக்ஷன்றதால கொஞ்சம் விலை இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எந்த ஹிஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பிங்க் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஹிஜாப் பின்ஸ் வாங்கியிருந்தேன். இது நல்லா சின்னதாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.